நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறபடியால் வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதம் ஆவியானவர் ஊழியத்துக்குள்ளே இயேசுவுக்குள் வைக்கப்பட்ட ஆம் என்றும் ஆமென் என்று வைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நிழலாய் இருந்தது நிஜமாய் மாறுகிறது, எழுத்தாய் இருந்தது பொருளாய் மாறுகிறது, ஆவியிலே இருந்தது வசனமாகவே இருந்தது, அப்படியாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. எத்தனை விளங்கிட்டீங்க? அதுக்கு கீழ் வசனம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. 21 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். 1 2 3 வாசிங்க. உங்களுடைய கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். அபிஷேகம் பண்ணினது யாரு? நம்ம அபிஷேகம் பண்ணது யாரு? யார் மூலம் தெரியுமா அபிஷேகம் பண்ணார்? நம்ம அபிஷேகம் பண்ணினது தேவன். யார் மூலம் அபிஷேகம் பண்ணினார்? இயேசுவின் மூலம் அபிஷேகம் பண்ணினார். அந்த வசனத்தை நீங்க வாசித்தா கூட நல்லா இருக்கும். மறுபடியும் தீத்து அதே வசனத்துக்கு அப்படியே திருப்புங்க. யார் மூலம் அபிஷேகம் பண்ணினார்? தீத்து வசனத்தை பாருங்க, இல்ல வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 6 7 1 2 3 வாசிங்க. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு சுதந்திரராகத்தக்கதாய் அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் என்ன பண்ணினார்? யார் மூலம்? இயேசுவின் மூலம். தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவின் மூலம் பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் சம்பூரணமாய், சம்பூர்ணம் என்றால் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல, சம்பூரணமாய் பொழிய பண்ணினார். ஆமென். ஐயா, இயேசு இல்லாம பிதா யாருக்கு ஒண்ணும் செய்யறதே இல்லை. ஏன்னா இயேசு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டார். இயேசுவின் நாமத்தை சொன்னாதான் அவர் ஏதாவது செய்வாரு. இயேசுவின் நாமத்தை அறிக்கை செஞ்சா பிதாவுக்கு நீங்க தொற்றுலாம். இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை செஞ்சா பிதாவை தொற்றுலாம். காலையில இந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. அது இல்லாத, இதுவரை இல்லாத வெளிப்பாடு. அது என்ன வெளிப்பாடு? உங்க நம்ம உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. இந்த ரத்தம் எபிரேயர் வாசிக்க வேண்டாம், எபிரேயர் 12 வாசிக்கிறோம். நன்மையானவைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது. இந்த ரத்தம் பரலோகத்துல பிதாவுக்கு முன்பாய் அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இருக்கிறது. ரத்தத்துல என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அதனாலதான் மேல ரத்தம், அதுக்குள்ள உயிர் இருக்கு. அது நன்மைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது. எதுக்குள்ள உயிர் இருக்கு? ரத்தத்துக்குள்ள. இப்ப நான் பேசுறேன், எது இருக்கிறதுனால பேசுறேன்? உயிர் இருக்கிறதுனால பேசுறேன். இந்த உயிர் எதுக்குள்ள இருக்கு? கரத்தை உயர்த்தி, ஐயா நான் பேசுறையா, உயிர் இருக்கிறதுனால பேசுறேன். இந்த உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. என் கிட்னில உயிர் இல்ல, என்னோட ஹார்ட்ல உயிர் இல்ல, என்னோட லங்ஸ்ல உயிர் இல்ல, என்னோட கண்ணுல உயிர் இல்ல, என்னோட கால்ல உயிர் இல்ல, என்னோட ரத்தத்துல உயிர் இருக்கு. இந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறதுனாலதான் இப்ப நான் பாக்குறேன், நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ரத்தத்துக்குள்ளதான் உயிர் இருக்கையா. இயேசு மரித்து உயிர் தெழுந்தவர் மாத்திரமல்ல, அவர் சதா காலம் உங்களுக்காய் எனக்காய் உயிரோடு இருக்கிறவராய் பரலோகத்தில் பிரவேசித்தவர் மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தில் இயேசுவின் ரத்தம் உயிரோடு இருந்து உங்களுக்கும் எனக்கும் நன்மையானவைகளை பேசிக்கொண்டிருக்கிறபடியால் அந்த ரத்தம் பேசுகிற நன்மைகளை யார் தடுத்து நிறுத்த முடியும்? அந்த ரத்தம் எனக்கு பேசுகிற நன்மையை யார் தடுத்து நிறுத்த முடியும்? அந்த ரத்தம் எப்போதும் எனக்காக எனக்குள்ளதான் பேசும். இந்த வார்த்தைக்குள்ள பேசும்.
யாருக்கு பேசும்? அவருடைய பிள்ளைகளுக்கு பேசும். நீங்கள் யார்? அவருடைய பிள்ளைகள். நீங்கள் யார்? அவருடைய சுதந்திரர். நீங்கள் யார்? பிதாவுடைய இயேசுவின் மூலம் தொடர்பு உடையவர்கள். ஆகவே மேலே இயேசுவின் ரத்தம் அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைக்குள்ளே, வாக்குத்தத்தங்களுக்குள்ளே நன்மையானவைகளை பேசிக்கொண்டு இருக்கிறபடியால் ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். அவரும் எனக்கு தீர்க்க தரிசனத்துக்குள்ளே வாக்குத்தத்த நிறைவேற பிதாவிடத்திலே பேசிக்கொண்டு இருக்கிறபடியால் அந்த வாக்குத்தத்தமும் இயேசுவுக்குள் ஆம் இருக்கிறவராய் இருக்கிறவர் என்ற நாமத்துக்குள்ளும் அப்படியே ஆக கடவது என்ற வார்த்தைக்குள்ளும் இருக்கிறபடியால் உங்கள் மேலே வாக்குத்தத்தங்கள் நிஜமாவதையும், வாக்குத்தத்தங்கள் பொருளாவதையும், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரங்கள், வாக்குத்தத்தத்தின் நன்மைகள் உங்கள் மேல் வந்து அது வெளிப்படுவதையும் இயேசுவின் நாமத்திலே நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்க? உள்ள. என்ன வேலை ஆரம்பிச்சுக்கிறார்? புதிதாக்குதல். இந்த ஆவியானவர் அங்க 2 கொரிந்தியர் 1:22 2 கொரிந்தியர் 1:22 1 2 3 வாசிங்க. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும், அச்சாரம்னா என்ன? அட்வான்ஸ், டோக்கன் அட்வான்ஸ். அச்சாரம்னா அட்வான்ஸ், டோக்கன். டோக்கன் அட்வான்ஸ். ஐயா, தேவன் நம்மை அவர் குமாரன் மூலம் ரட்சித்த போது நமக்கு அட்வான்ஸ், டோக்கன் அட்வான்ஸ் அச்சாரமா கொடுத்திருக்கிறாராம். அது என்ன? பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவியிலே ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், ஃபாதர் த காட், பிதாவும் கடவுள். ஜீசஸ் த காட், சன் த காட், குமாரனும் கடவுள். ஹோலி ஸ்பிரிட் த காட், பரிசுத்த ஆவியானவர் கடவுள் தான். இந்த 3 பேருடைய செயல்பாடுகள் வித்தியாசம். 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆகவே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் கடவுள். 3 கடவுள் உள்ள. ஹலோ, கரத்தை ஒருத்தல சொல்லுங்க. நான் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆனால் 3 பேரும் கடவுளாய் இருக்கிறார்கள். ஆகவே மேல நம்ம டாடி கடவுள் மேல இருக்கிறார். கீழே என் ஆவியில ஜீசஸ் த காட், ஹோலி ஸ்பிரிட் த காட் இஸ் இன் மை ஸ்பிரிட். என் ஆவியில ஆவி என்னும் அச்சாரத்தையும் தேவன் கொடுத்து இருக்கிறார். என் வேலை என்ன? ரட்சிக்கப்பட்ட என் வேலை என்ன? ஆவியானவரை சார்ந்து கொள்வது. ஆமென். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? வலது இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. இப்ப மறுபடியும் என்னோட சேர்ந்துக்க. ஆவியானவர் நமக்கு ஊழியம் செய்யட்டும். ஆவியானவர் நமக்காய் பிதாவிடத்துல பேசட்டும். அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆவியானவர், கடவுளாகிய ஆவியானவர் என் ஆவியிலே அச்சாரமாக இருக்கிறார். ஆகவே நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பெருமூச்சு விட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், இருமனமா இருக்க மாட்டேன், குழப்பத்துக்கு, குழப்ப சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன்.
இங்க ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் என் ஆவியிலே அச்சாரமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசுவானவர் அந்த ஆவியானவரை சம்பூரணமாய் நம்மேல் பொழிய பண்ணினார். ஆகவே ஆவியானவர் எனக்குள்ள அறகுறையா இல்ல, சம்பூர்ணமா இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்க இயேசுவை முழுமையா கொடுத்தாரா, பாதி கொடுத்தாரா? அத போல ஆவியானவரை முழுமையா கொடுத்தாரா, பாதி கொடுத்தாரா? ஆவியானவர் உங்களுக்குள்ள முழுமையா வாசமா இருக்கிறாரா, பாதி வாசமா இருக்கிறாரா? சம்பூரணமாய் பொழிய பண்ணினார். உள்ளவர் சம்பூர்ணமாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அக்கினி அபிஷேகம், எலியா அபிஷேகம், எலிசா அபிஷேகம் அது எல்லாம் நமக்கு இல்ல. நமக்கு இயேசு பரமேறி போய் அந்த பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் பொழிய பண்ணினார். எலியாவோ எலிசாவோ இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர்களுக்குள்ள ஆவியானவர், God the Holy Spirit, நிரந்தரமா வாசம் பண்ணி ஊழியத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவேதான் அவங்க ஊழியம் பிரமாணத்துக்கு அடுத்த ஊழியமாயிருந்தது. சீசர்கள் கேட்டாங்க, எலியா செஞ்சது போல நாமும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கலாமா? ஏசு செய்யுங்க சொன்னாரு. இல்லப்பா, அவங்க ஊழியெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா? ஐயா, உங்களுக்கு எனக்கும் இயேசுவின் ஆவி, உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாம் உடையவர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். சில சமயம் அவர் துக்கப்படலாம், ஆனா நம்மளை விட்டு போக மாட்டார். சில சமயம் நமக்குள்ள இருக்கிறவர் நம்மை பற்றி என்ன படலாம், துக்கப்படலாம். ஆனா நம்மளை விட்டு அவங்கள்ட்ட வந்து போன மாதிரி நம்மள்ட்ட வந்து போகிறவர் அல்ல, நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு சிம்பிளான பாடம் சொல்லித்தரேன், நடைமுறை வாழ்வுக்கான பாடம் சொல்லித்தரேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே நீங்க தான் இன்னைக்குதான் நீங்க வசனத்துக்கு நாவு மூடணும். இன்னைக்குதான் எனக்கு சிந்தையை உங்களுடைய கரத்துல தர்றேன். இன்னைக்கு உங்கள்ட்ட தந்துடுறேன். இன்னைக்கு முழுவதும் நீங்க என்ன ஆளுக செய்யுங்க. நீங்க எனக்கு கைட் பண்ணுங்க. நீங்க எனக்கு போதிங்க. நீங்க எனக்கு டைரக்ஷன் காமிங்க. எதுவா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் டே குறித்தோ, உங்கள் பைனான்ஸ குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, எதுவா இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, புதுசா ஒன்று துவக்குவதை குறித்து, எதுவா இருந்தாலும் சரி, ஆவியானவர்கிட்ட அப்படியே விட்டு கொடுத்து உடனே அவசரப்படாம நீங்க அமைதியா இருந்தா ஆவியானவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? இந்த வேத வசனத்தை உங்களுக்கு அப்படி ஞாபகம் ஊட்டுவார். அந்த வேத வசனம் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டணும்னு உங்கள் ஆவியில ஒரு நிச்சயம் வரும். ஓ, இதுதான் இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம் என்ற நிச்சயம் வரும். அதுல இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அதுல இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அந்த செயல்பாடு யாருடைய செயல்பாடு? ஆவியானவருடைய செயல்பாடு. அந்த செயல்பாடுல எது இல்ல? உங்க அறிவோ, உங்க பலனோ, உங்களுடைய கிஃப்டோ, உங்களுடைய சாதுரியமோ அந்த செயல்பாட்டில் இல்ல. அந்த செயல்பாட்டை ஆவியானவர் அவருடைய யோசனையிலிருந்து வார்த்தையின் மூலம் கொடுத்தபடியால் இப்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வது கொஞ்சம் வாய்க்குமா, எல்லாம் வாய்க்குமா? வலது இடதுபுறம் பார்த்து செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லுங்க. நான் எப்பவுமே கரெக்டா பேலன்ஸா போன் பண்றவன், போன்ல பேலன்ஸா பிரசங்கம் பண்றவன். ஆகவே
ஆவியானவர்கிட்ட உங்களை விட்டு கொடுத்தாதாங்க செய்வதெல்லாம் வாக்கியோடு சொல்லுங்க. சொல்லுங்க. வாடிக்கு செய்வதெல்லாம் வாக்கி சொல்லிட்டு பாசு செய்வதெல்லாம் வாக்கிட்டு இந்த வேத வாக்கியம் இரவும் பகலும் உன்னை விட்டு பிரியாதிருப்பதாக, அதன்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், உன் செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் வழியை வெற்றி ஆக்குவாய், உன்னை நீயே செழிப்பாக்கி கொள்வாய். வேத வசனம் இரவும் பகலும் சிந்தையில் இருக்கணும், வாயில இருக்கணும். ஆவியனுடைய நடத்துதலுக்குள்ள என்னுடைய செயல்பாடு வந்துடணும். அங்கே என்னை எந்த அண்ட சராசரத்தின் இந்தியாவில் 330 கோடி ஆவி இருக்கின்றாங்க. அந்த 330 கோடி ஆவி யார் மூலம், எந்த மனுஷன் மூலம் எனக்கு விரோதமாய் வந்தாலும் என்னுடைய செய்கை வசனத்துக்குட்பட்டதாய், என்னுடைய செய்கை ஆவியானவர் எனக்குள் இருந்து செயல்படுவதாய் இருக்கிறபடியால் ஆவியானவர் எனக்குள் இருந்து என்ன செய்வார்? கொடியேற்றுவார். அப்படி கொடியேற்றும் போது எனக்கு முன்பாய் இருக்கிற எந்த தடைகளும், எந்த பெரிய பர்வதமும் தரை மட்டமாகும். எனக்கு முன்பாய் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். என்னோட யுத்தமணின மனிதர் இல்பொருள் ஆவார்கள். தேடியும் காணாமல் போவார்கள். தேடியும் காணாமல் போவார்கள். எல்லா கரத்தை உயர்த்தி அப்படியே கொஞ்சம் ஆவியானவரை கொஞ்சம் பாருங்களேன். ஆவியானவரே ஆயத்தரம் சொல்லுங்களேன். ஆவியானவரை நீங்க தான் எனக்கு எல்லாம். நான் என்ன சரண்டர் பண்றேன். ஆவியானவரை ஃபுல்லா என்ன, என்னுடைய ஃபேமிலியை, கணவனா, புருஷனை, வேலையை, தொழிலை, ஊழியத்தை எல்லா ஆவியானவரை உங்கள்ட்ட சரண்டர் பண்றேன். படிப்பு, பிள்ளைகளா படிப்பு எல்லாத்தையும் சரண்டர் பண்றேன். என் எதிர்காலத்தை ஆவியானவரை சரண்டர் பண்றேன். ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. Praise Jesus. Amen. Hallelujah. எல்லா கரத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியின் சொல்ல மாட்டீங்களே புதிதாக்குதல் எங்க இருதயத்துல அல்லது ஆவியில? என் இருதயத்துல, என் ஆவியில பரிசுத்தாவின் புதிதாக்குதலை தேவன் துவக்கி இருக்கிறார். இருதயத்துல இன்னொரு முக்கியமான சத்தியம் சொல்ல போறேன். அது என்னவென்றால், சொல்லுங்க, புதிதாக்குதல். வாயத்தில் சொல்லுங்க, புதிதாக்குதல். புதிதாக்குதல் எங்க துவக்கி இருக்கிறார்? இருதயத்துல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். இருதயத்துல பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இருதயத்துல பரிசுத்த ஆவியான இருதயத்துல புதிதாக்குதலை துவக்கி இருக்கிறார். இன்று கேட்ட செய்தியின்படி என் ஆவி மறுபடியும் பறந்து இருக்கிறது. மறுபிறப்பு எங்க? ஆவியில. என் ஆவி மறுபடியும் பறந்து இருக்கிறது ஆவியில. ஆவியானவரை கொண்டு பரிசுத்த ஆவியில புதிதாக்குதல் என் ஆவியில துவங்கி இருக்கு. என் ஆவிதான் மறுபடியும் பிறந்திருக்கே தவிர, மறுபடியும் பிறந்த என் ஆவிக்கு அழிவே இல்லை. அதற்கு பெயர் நித்திய மீட்பு. கரத்தை உயர்த்தி, மறுபடியும் பிறந்த என் ஆவிக்கு அழிவே இல்லை. அதற்கு வேதவசனம் சொல்லுகிறது நித்திய மீட்பு. ஆனா என் ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி என் ஆத்துமா. சொல்லுங்க, என் ஆத்துமா. இங்க கை வச்சு சொல்லுங்களேன், என் ஆத்துமா. இத புரிஞ்சுங்க. இந்த ஆத்துமா மறுபடியும் பிறக்கல, ஆவிதான் மறுபடியும் பிறந்திருக்கு. இந்த ஆத்துமா மறுபடியும் பிறக்கல. மறுபடியும் பிறந்த ஆவிக்கு அழிவு இல்லை, நித்திய மீட்பு. ஆத்துமா மறுபடியும் பிறக்கல. ஆகவே இப்போது எங்கிருந்து நான் செயல்பட வேண்டும்? ஆத்துமா. எனக்கான எல்லாம் எங்க இருக்கிறது?
உன் ஆத்துமா வாழ்கிறது போல. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நீ பாதியிலையா? எல்லாவற்றிலுமா? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன். ஐயா, தேவனுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்குங்கயா. எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். ஆனால் அந்த வாழ்வு உங்களுக்கும் எனக்கு எதற்குள் இருக்கிறது? என் ஆத்துமாவுக்குள் இருக்கிறது. என் ஆத்துமாவுக்கு மறுபிறப்பு கிடையாது. ஆனால் ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால் நாள்தோறும் புதிதாக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிந்தை பாருங்க, இந்த சிந்தைக்கு மறுபிறப்பு கிடையாது. இந்த ஆத்துமா எப்ப மீட்கப்பட போகிறது? நம்ம ஆவி மீட்கப்பட்டுருச்சு. இந்த ஆத்துமா மீட்பு இயேசு வர்றார் இல்லையா, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது சேர்த்துக் கொள்ளப்படுதல், அப்பதான் என் ஆத்துமாவுக்கு மீட்பு, என் சரீரத்துக்கு மீட்பு. ஹல்லேலூயா. ஆனால் அதுவரை என் ஆத்துமா என்னாக்கப்பட வேண்டும்? மறுரூபமாக்கப்பட வேண்டும். கரத்தை உயர்த்தி, என் ஆத்துமா என்னாக்கப்பட வேண்டும்? என் ஆத்துமா என்னாக்கப்பட வேண்டும்? என் ஆத்துமா என்னாக்கப்பட வேண்டும்? தம்பி, ரோமர் 12:1-2 போடுப்பா. ரோமர் 12:1-2 எல்லாரும் எடுங்க. ரோமர் 12:1-2 வாசிக்க போறோம். ரோமர் 12:1-2 வாசிங்க. 1 2 3 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி இல்ல ஆராதனை. நெக்ஸ்ட், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம். அங்க பார்த்தோம், நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்பட்டு விட்டது. இப்போது நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, என்னுடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். இந்த மனதை புதிதாக்குறதுக்கு 2 வழி இருக்கு. 1 தேவனுடைய வார்த்தை, 2 தேவனுடைய ஆவியானவர். 1 தேவனுடைய வார்த்தை என் மனதை புதிதாக்கும். 2 தேவனுடைய ஆவியானவர் என் மனதை புதிதாக்குவார். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. போன வாரம் பெந்தெகோஸ்தே நாளை குறித்து பேசின போது, பெந்தெகோஸ்தே எங்க சபை துவங்கியது என்று சொன்னேன். இருதயத்துல களிப்பு, வாயில அந்நிய பாஷை. அவர்கா ஓகே. பெந்தெகோஸ்தே இருதயத்துல களிப்பு, வாயில அந்நிய பாஷை. அதே போலவே ஆவியானவர் எங்கே ஊழியம் செய்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் இயேசு சொன்னதை எல்லாம் நமக்கு ஞாபகம் ஊட்டுவார். எங்க என் ஞாபகம்? எங்க ஞாபகம்? எங்க? சிந்தையில. சொல்லுங்க, ஞாபகம் எங்க? ஞாபகம் எங்க? அப்ப ஆவியானவர் எங்க ஊழியம் செய்கிறார்? ஆவியானவர் எங்க ஊழியம் செய்கிறார்? ஆமா, வேத வசனத்துக்குள் தான் நாம் மறுரூபமாக முடியும். வேத வசனத்தை வாசிக்க 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 என் சிந்தை புதிதாக்கப்படுகிறது. ஆவியானவருடன் சார்ந்து கொள்ளும் போது, ஆவியானவருக்கு என்னை விட்டுக் கொடுக்கும் போது, ஆவியானவர் இயேசு சொன்னதை எல்லாம் என் சிந்தைக்கு கொண்டு வருகிறார். அதன் மூலமாக என் சிந்தை புதிதாக்கப்படுகிறது. என் சிந்தை வேத வசனத்தினாலே சிந்தை
ஆவியானவரால் புதிதாக்கப்படும் போது என் சிந்தையிலே ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வசனம் வாசிக்க வேண்டாம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை ஆக்குறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. எங்கள் போர் ஆயுதம் அவைகளால் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மேட்டுமையான எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எங்கதான் சாத்தானுடைய அரண் எங்கதான் வருது? இங்கதான். இங்க பவுல் சொல்லுகிறார், எந்த மேட்டுமையான எண்ணத்தையும், அந்த வார்த்தை கவனிங்க, கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமான எந்த மேட்டுமையான எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா சரியான அர்த்தம் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்வோம். அப்ப இந்த எண்ணத்தை எதுக்குள்ள கொண்டு வரணுமா? கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்குள்ள அத மேட்டுமையான எண்ணத்தை சிறைப்பிடிக்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு மாறான எண்ணம், சரீரம் உணர்வு என் பலவீனத்தை சொல்லுகிறது. ஆனாலும் நான் இப்போது எந்த எண்ணத்துக்குள்ள வர வேண்டும்? அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்ற எண்ணத்துக்குள்ளே என் சரீரத்தில் வருகிற அந்த பலவீனம் என்ற எண்ணத்தை கீழ்ப்படுத்த வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும். எனக்கு ஒரு தேவை. அப்படி ஒரு தேவை இருக்கும் போது நான் இப்போது முதலாவது செய்ய வேண்டியது, அவசரப்பட்டு விடாதபடி, இப்போது தேவனுடைய வார்த்தை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் தேவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் என்ற வசனத்துக்குள்ளே என் தேவையை கீழ்ப்படுத்த வேண்டும். கரத்தை உயர்த்தி, எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு தாக்குதல், அப்படி வரும்போது என் எண்ணத்தை அந்த போராட்டத்துக்குள் விட்டு விடாதபடி என் எண்ணத்தை ஹல்லேலூயா வேதத்தின் சம்பவங்களை கொண்டு வந்து நான் அந்த போராட்டங்களை அந்த வேதத்தின் சம்பவங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். இப்படி நான் பழகிக் கொள்ளும் போது என்னுடைய மனது இப்ப என்ன ஆகிறது? பழக்கத்துக்குள்ளே, வேத வசனத்தின் பழக்கத்துக்குள்ளே என் மனது வருகிறது. வேத வசனத்தின் பழக்கத்துக்குள்ள என் மனசு வர 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 என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது. வேத வசனத்தின் பழக்கத்துக்குள்ள என் மனசு வர 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 வேத வசனம் என் மனதை ஆளுக செய்ய 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 வேத வசனத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் சொல்லப்பட்டபடியே எனக்கு உரியதாக, எனக்கு சொந்தமாக அது வெளிப்படுகிறது. கரத்தை உயர்த்து, ஹல்லேலூயா. ஆவிதான் மறுபடியும் பிறந்திருக்கு, ஆனா ஆத்துமா மறுபடியும், சொல்லுங்க சொல்லுங்கம்மா, வாய் தர சொல்லுங்க, பிறக்கல. ஆவிதான் மறுபடியும் பிறந்திருக்கு, ஆத்துமா மறுபடியும் பிறக்கல. இந்த ஆத்துமா வேத வசனத்தினாலே பரிசுத்த ஆவியானவர்னாலே ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். நான் அப்படிதான் கிருபை பெற்றுக்கிட்டே வர்றேன். அப்படிதான் அதை தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எந்த எதிர்மறையான எண்ணத்தையும் நான் ஏற்றுக்கொள்றதல்ல. ஆகவே என் வார்த்தை எப்போதுமே ஆசீர்வாதமா வந்துகிட்டே இருக்கு. என் வார்த்தை எப்போது வேத வார்த்தையா வந்துட்டு இருக்கு. சூழ்நிலைகளுக்குள்ள என் சிந்தையவோ என்னுடைய எழுத்தின்படியான பார்வையோ நான் விட்டு கொடுப்பது இல்லை. ஆகவேதான் எதுல செயல்படுறேன்? வார்த்தைக்குள்ள. எதுல செயல்படுறேன்? வார்த்தையின் உணர்வுக்குள்ள. எதற்குள்ள செயல்படுறேன்? இயேசுவின் ரத்தம், இயேசு செஞ்சு முடிச்சது, ஆவியானுடைய உதவி, பிதாவுடைய அன்பு, பிதாவுடைய தயவு, பிதாவுடைய இரக்கம் என்மேல் மாறாததாய் இருக்கிறது என்பதை முழுமையாய் புரிந்து கொண்டு அதிலேயே செயல்படுகிறபடியால் ஹல்லேலூயா பலனாயிருக்கிறேன், திடனாயிருக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு இருக்கிறேன், பாதுகாப்போடு இருக்கிறேன். ஆவியானவருடைய
ஐக்கியம். ஆவியானவர் உங்களுக்கு எல்லா ஏரியாவிலும் உதவி செய்வாராக. வருகிற நாட்கள் ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிந்து பேசும் ஆசீர்வாதத்தை நீங்கள் எழுத்தின்படி காண, அனுபவிக்க நமக்கும் நம்ம சபைக்கும் உங்களுக்கும் கிருபை செய்ய ஆவியானவரோடு ஐக்கியப்படுங்கள். ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சவுல் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் சொல்லுகிறேன், என் மேல் சொல்கின்றேன். மார்ட்டின் எல்சடாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். சபையாரே, நீங்கள் இயேசுவின் சத்தியத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மென்மேலும் பலப்படுவீர்கள். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். உங்களோட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆமென். டாடி, பரிசுத்த ஆவியானவரோடு எங்களை சேர்த்துக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை டோட்டலா விட்டு தர்றோம். பரிசுத்த ஆவியானோட ஆளுக எங்கள் குடும்பங்கள் மேல் எல்லா பகுதியிலும் இருப்பதாக, இருந்து கொண்டே இருப்பதாக. இந்த சத்திய வெளிச்சம் இவங்கள் ஆவிக்குள் இருந்து ஃப்ரூட்ஸா